Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு டிசம்பர் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா கார்பன் கிரெடிட் ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதை இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். And then the battle to bring freshwater turtles back from the brink, laying the ground to delegitimize the Supreme Court. How do personality rights protect celebrities? Right to inclusive progress, join the welfare dots, how the e-rupee will work, miscellaneous news and PYQs தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்து இந்த PYQக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி படியில் கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மந்த்துக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் 99 rupees. இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எது மெசேஜ் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கார்பன் கிரெடிட் பற்றி பார்க்கலாம். ஒரு கார்பன் கிரெடிட்டோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மெட்ரிக் டன்னஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இந்த கார்பன் கிரெடிட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இண்டஸ்ட்ரி ஏ அண்ட் தென் இண்டஸ்ட்ரி பி. இப்போது இந்த இதான் ப்ரிஸ்கிரைப்டு லெவல் ஆஃப் கார்பன் எமிஷன். இந்த லைன் தான் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இண்டஸ்ட்ரி பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட இந்த பொல்யூஷன் ரிடக்ஷன் சிஸ்டம் இருக்குது. அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஃபில்ட்ரு பண்ணி நார்மல் ஏராக ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு தே ஆர் ஹேவிங் சம் பொட்டன்ஷியல். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் 10 மெட்ரிக் டன்னஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், 1 கார்பன் கிரெடிட்டோட வேல்யூ 1 மெட்ரிக் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ இவங்க 10 மெட்ரிக் டன்னஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தே கேன் கிவ் 10 கார்பன் கிரெடிட்ஸ் டு எனி அதர் இண்டஸ்ட்ரி who cannot reduce the carbon emission. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 கார்பன் கிரெடிட் அந்த சர்டிஃபிகேட் இந்த எமிட்டர் ஏ, இண்டஸ்ட்ரி ஏக்கு விற்பாங்க. அது எவ்வளோ காஸ்ட் வேணாலும் இருக்கலாம். இந்த கார்பன் கிரெடிட்ஸ் இண்டஸ்ட்ரி ஏ வாங்கிட்டு பணத்தை இவங்ககிட்ட மறுபடியும் கொடுத்துருவாங்க. இப்போ எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட அவங்ககிட்ட இந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும், கார்பன் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். பட் சில இண்டஸ்ட்ரீஸில் இருக்காது. அட் த சேம் டைம் சில இண்டஸ்ட்ரீஸ்னால் அதை தவிர்க்கவும் முடியாது. கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ நம்மளோட என்விரான்மெண்ட் லெவலில் கார்பனை ப்ராப்பராக வச்சுக்கணும். ஒரு லிமிட்டட் லெவலில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்போது இந்த இண்டஸ்ட்ரி பி எத்தனை டன்னஸ் ஆஃப் கார்பனை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு கார்பன் கிரெடிட்டை மற்ற இண்டஸ்ட்ரிக்கு சேல் பண்ணுவாங்க. அல்டிமேட்லி தி அமௌண்ட் வில் பி கிவன் டு தி பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி. இப்படி தான் கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். A carbon credit, also known as carbon offset, is a credit for greenhouse emission reduced or removed from the atmosphere by an emission reduction project. நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரி பிங்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கார்பன் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான கிரெடிட் ஒரு சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணி they are selling it to other industries who cannot reduce the carbon dioxide emission. இப்போ இந்த கார்பன் கிரெடிட்டை வாங்குறாங்க இல்லையா, இப்போ இந்த இண்டஸ்ட்ரி ஏ வாங்குறாங்கன்னு பார்த்தோம். இதை யார் வேணாலும் வாங்குவோம். கவர்மெண்ட்ஸ் வாங்கலாம், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வாங்கலாம், இல்லை ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கலாம். இந்த மாதிரி யார் வேணாலும் வாங்குவாங்க. இது கவர்மெண்ட் மட்டும்தான் இந்த கார்பன் கிரெடிட்டில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு கிடையாது. போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன்வால்வ் ஆவாங்க. Those who can easily reduce emissions can still operate at a higher financial cost. இப்போ அந்த இண்டஸ்ட்ரி ஏ பார்த்தீங்கன்னா, அவங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் அவங்களால இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் இன்க்ரீஸ் தி காஸ்ட், ஃபினான்ஷியல் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த பணத்தை மற்ற இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுத்துட்டு கார்பன் கிரெடிட்டை அவங்க வாங்கிக்குவாங்க. Carbon credits are based on the cap and trade model that was used to reduce the sulfur pollution in 1990s. 1990s sulfur pollution reduce பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த cap and trade model கொண்டு வந்தாங்க. அது பேஸ் தான் இந்த கார்பன் கிரெடிட் அப்படிங்கிறதும். ஒர்க்கிங் மெக்கானிசம் ஆஃப் கார்பன் கிரெடிட் மார்க்கெட். இப்போ நம்ம அந்த பிக்சரைஸ்டாக பார்த்தோம் இல்லையா, அதே தான் இதில் தியரட்டிக்கலாக கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் செல்லிங் கார்பன் கிரெடிட்ஸ் அண்ட் கெய்னிங் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். அந்த இண்டஸ்ட்ரி பிக்கு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைச்சது இல்லையா, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. த இன்சென்டிவ்ஸ் given ஃபார் அவாய்டிங் ஆர் சீக்வஸ்ட்ரேட்டிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தேர் பை ஹெல்பிங் தி லிமிட் the rise of global warming. இதன் மூலமா நம்ம இந்த கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம குளோபல் வார்மிங் ரைஸ் ஆகாமல் தவிர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் பையர் இட் இஸ் தி பெனால்ட்டி பெய்ட் ஃபார் நாட் பீங் ஏபிள் டு அவாய்ட் சீக்வஸ்ட்ரேட்டிங் கார்பன் டை ஆக்சைடு. பையர் பேஸ் தி செல்லர் ஃபார் ரெடியூசிங் தி CO2 in the atmosphere. பையரை பொறுத்தவரை அது ஒரு பெனால்ட்டி மாதிரி தான். ஏன்னா அவங்களால முடிஞ்சாலும் இந்த கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேட் பண்ண முடியல. they are getting the carbon credits and ultimately paying the amount. The sellers could be anybody who saves the carbon dioxide. The buyers are typically companies, governments, municipalities and other organizations unable to avoid CO2 emissions. யாரெல்லாம் CO2 எமிஷனை நிப்பாட்ட முடியலையோ, குறைக்க முடியலையோ, அவங்க தான் இது கார்பன் கிரெடிட்ஸை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஓவரால் கார்பன் கிரெடிட் பற்றினது. Next article, the battle to bring freshwater turtles back from the brink. கன்சர்வேஷனிஸ்ட்டும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த டேர்ட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஸ்மக்லிங் ரொம்ப அதிகமாக நடந்துகிட்ருக்கு இப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போத் வித்தின் த கண்ட்ரி அண்ட் தென் அவுட் சைட் த கண்ட்ரி.
இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லீகல் ட்ரேடை நிப்பாட்டுறது மட்டும் ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் அவங்களோட முக்கியமான எய்ம் இல்லை. எதுக்காகலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய விஷயம் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஸாக இருக்குது. ஸோ ஒரு சில ஸ்பீசிஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி கீஸ்டோன் ஸ்பீஸாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக வந்து அவங்க ஸ்மகிள் பண்ணுறாங்க. அந்த பெட்ஸ்க்காக, அப்புறம் மீட்காக, இந்த விஷயத்துக்காகலாம் வந்து இந்த இல்லீகல் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டர்ட்டிலுக்கும் டாட்டாய்ஸ்க்கும் வந்து சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டர்ட்டில்ஸ்க்கு கீழே தான் இந்த டாட்டாய்ஸ் அப்படிங்கிறது வரும். இங்கே பாருங்கள், ஆல் டாட்டாய்ஸஸ் ஆர் டர்ட்டில்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஹேபிடேட் அண்ட் தென் ஃபிசியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். அதான் வந்து டர்ட்டிலுக்கும் டாட்டாய்ஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ டர்ட்டில்ஸ் வந்து மோஸ்ட்லி சீல தான் இருக்கும். அண்ட் தென் அதோட ஃபுட் பார்த்தீங்கன்னா போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஆனால் டாட்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வெஜிடேரியன். டாட்டாய்ஸ் வந்து அதிகமாக மெயின்லேண்டில் வாழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ். ஸோ டர்ட்டில்ஸ்க்கும் டாட்டாய்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். இந்த டர்ட்டில்ஸினுடைய இல்லீகல் ட்ரேட் பற்றி இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு 3 ப்ரைம் ரீசன்ஸ்க்காக இந்த டர்ட்டில்ஸோட இல்லீகல் ட்ரேடிங் அப்படிங்கிறது நடக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட். ஸோ நம்ம வித்தின் த கண்ட்ரிக்குள்ளே மேஜராக எதுக்காக இந்த இல்லீகல் ட்ரேட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்காக நடக்குது. அண்ட் தென் பெட்ஸ்க்காக நடக்குது. இல்லீகல் ட்ரேடிங் அப்படிங்கிறது போத் வித்தின் அண்ட் அவுட் சைட் இந்தியா நடந்துட்டுருக்கு. அண்ட் தேர்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேலிப்பே. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ டு எக்ஸ்ட்ராக்ட் கேலிப்பே அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஜெலட்டினஸ் லேயர். அது வந்து அந்த ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட லோயர் செல்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஜெலட்டினஸ் லேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த கேலிப்பேக்காகவும் அதிகமான இல்லீகல் ஸ்மக்லிங் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா இஸ் ரிப்போர்ட்டட் டு பி ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் மேஜர் சோர்சஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் அண்ட் டாட்டாய்ஸஸ். நம்ம என்னென்னா வி ஆர் வேர்ல்டோட மேஜர் சோர்ஸும் நம்ம தான், அட் த சேம் டைம் கன்சியூமரும் நம்ம தான் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் போலீஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 270 kg ஆஃப் டர்ட்டில் கேலிப்பே வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. So people who living in Barasat and Bongan areas of West Bengal North 24 Pargana districts are responsible for more than 50% of country's consumption of turtles, where conservation awareness is not high. இப்போ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா நார்த்தில் இருக்கக்கூடிய 24 பர்கானா அந்த டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50%க்கும் மேலே இருக்கக்கூடிய இந்த டர்ட்டிலோட கன்சம்ஷன் காரணமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த கன்சர்வேஷன் பற்றின அவேர்னஸ் பெரிய அளவில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. So West Bengal remains the hotspot for illegal trade of turtles for meat. Experts say that the harvesting turtles meat is common in Tripura and Assam. இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இல்லீகல் ட்ரேட் ஆஃப் டர்ட்டில்ஸ் வந்து ஹாட்ஸ்பாட் எங்கன்னா வெஸ்ட் பெங்கால். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா திரிபுரா அண்ட் அசாம் இந்த 2 ரீஜன்ஸ்லேயும் கூட மீட்டுக்காக டர்ட்டில்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 20 to 30 கன்சைன்மெண்ட்ஸ் ஆஃப் ஸ்மகிள்டு டர்ட்டில்ஸை வந்து சீஸ் பண்ணிகிட்ருக்காங்க சவுத் பெங்கால் சைடில் மட்டுமே. வெஸ்ட் பெங்கால்ஸ் போரஸ் பார்டர்ஸ் சர்வ் அஸ் அன் ஈஸி டிரான்சிட் ரூட் ஃபார் த ஸ்மக்லர்ஸ். நம்ம மேப்பில் பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த மேங்க்ரோவ் ரீஜன் வந்து இருக்கும், சுந்தர்பன்ஸ் ரீஜன் இருக்கும். ஸோ அதில் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த மாதிரி அந்த போரஸ் பார்டர்ஸ்லாம் இருக்கனால தான் இந்த ஸ்மக்லிங் அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The Special Task Force of Madhya Pradesh Forest Department launched a turtle smuggling case in 2017 in which elaborate network of smugglers and international handlers was busted and 35 persons across 4 states and 6 countries were arrested. ஸோ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த டர்ட்டில் ஸ்மக்லிங் பண்ணுற ஒரு கேஸ் வந்து நடந்துச்சு 2017. அதில் அரௌண்ட் 35 பர்சன்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்க என்னென்னா 4 ஸ்டேட்ஸ்லேருந்து சேர்ந்தவங்க அண்ட் 6 கண்ட்ரிஸ் சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க. இந்த டர்ட்டில்ஸ்லாம் வந்து 3 முக்கியமான ரீசன்ஸ்க்காக ட்ரேட் பண்ணுறாங்க, இல்லீகலாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். எதுக்குன்னா மீட்க்கு பார்த்தோம், அண்ட் செகண்ட் ஒன் பெட்ஸ்க்காக, அண்ட் அல்டிமேட்லி தேர்ட் ஒன் இந்த கேலிப்பேக்காக. இப்போது இந்த இல்லீகல் ட்ரேட் ஆஃப் டர்ட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து மீட் ஆகட்டும் அண்ட் தென் இல்லை பெட்ஸ் ஆகட்டும், அதோட இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பேஸ்ட் ஆன் த ஸ்கில்ஸ் ஆஃப் த பீப்புள் இந்த ட்ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் வந்து அதோட பாடி பார்ட்ஸ்க்கான அந்த டிமாண்ட் வந்து வின்டர் டைமில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுமா. பிகாஸ் இப்போது கோல்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பாடி பார்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து அழுகி போகாது, ஐ மீன் நல்லாவே இருக்கும், மெயின்டைன் ஆகும் இல்லையா. அதனால் வின்டர் டைமில் இந்த ஸ்மக்லிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2019 வந்து டிராஃபிக் இந்தியா இவங்க வந்து ஒரு NGO வைல்ட் அனிமல்ஸ் அண்டு பிளான்ஸோடைய இல்லீகல் ட்ரேடை வந்து அவங்க அந்த இஷ்யூவை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டாட்டாய்ஸஸ் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் அண்டர் சீச் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு டிகேடில் வந்து ஏகப்பட்ட இல்லீகல் ட்ரேட் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இல்லீகல் இந்த வைல்ட் லைஃப் ட்ரேடிங் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணப்படாமலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்லீகல் ட்ரேடிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட ரிப்போர்ட்டில் என்ன இருக்கும், அந்த 4 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். வேற அந்த இல்லீகல் ட்ரேடிங் அப்படிங்கிறது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி மோர் தென் 10 ஸ்டேட்ஸில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா.
ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க, an unknown proportion of illegal wildlife trading presumably goes undetected. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பீசிஸ் such as the Indian roofed turtle, black spotted turtle and red crowned roofed turtle as well as the Indian star tortoise are in huge demand in both international and national illegal pet trade. ஸோ பெட் ட்ரேடை பொறுத்தவரையிலையும் இந்த 4 ஸ்பீசிஸும் வந்து அதிகமாக டிமாண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியன் ஸ்டார் டாட்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அப்கிரேடட் டு அப்பெண்டிக்ஸ் 1 ஆஃப் சைட்ஸ் இன் 2017. நம்ம சைட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறப்பே வந்து 2 அப்பெண்டிக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அப்பெண்டிக்ஸ் 1 அண்ட் அப்பெண்டிக்ஸ் 2. அப்பெண்டிக்ஸ் 1ல் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ரேர் ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும், இந்த வைல்ட் லைஃப் ட்ரேடிங் நடக்கவே கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் தான் அப்பெண்டிக்ஸ் 1ல் வச்சுருப்பாங்க. வேற அப்பெண்டிக்ஸ் 2ல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வைல்ட் லைஃப் ஸ்பீஸோட ட்ரேட் வந்து நடக்கலாம், பட் ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் அண்ட் ரெகுலேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற ஸ்பீசிஸ்லாம் அப்பெண்டிக்ஸ் 2 கீழே வச்சுருப்பாங்க. ஸோ அப்பெண்டிக்ஸ் 1 ஷோஸ் தட் த இந்தியன் ஸ்டார் டார்டாய்ஸ் இஸ் a rare species and needs to be protected. அண்ட் மீட்டுக்காக எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் இல்லீகலாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாப் ஷெல் டர்ட்டில், இந்தியன் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் அண்ட் மற்ற 3 ஸ்பீசிஸ் ஆஃப் நில்சோனியா. ஸோ நில்சோனியாவில் ஒரு 3 ஸ்பீசிஸ் இருக்குது. அந்த 3 ஸ்பீசிஸுமே அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்தியன் நேரோ ஹெடட் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில், இது எல்லாமே வந்து மீட் ஸ்பீசிஸ்க்காக ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டர்ட்டில் டிராஃபிக்கிங்கை வந்து கர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கொடுத்துருந்தாங்க, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து சைட்ஸோடைய அப்பெண்டிக்ஸ் 1க்கு வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The Conference of Parties of the Sites adopted India's proposal to transfer 2 species of freshwater turtles found in the country. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் crowned roof turtle and then லேஜ் ஷார்ப் ஷெல் டர்ட்டில், இது ரெண்டுத்தையும் வந்து அப்பெண்டிக்ஸ் 1க்கு வந்து அவங்க கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்பெண்டிக்ஸ் 1ல் என்ன இருக்கும், which lists the most endangered species that need the highest level of protection. இது ரெண்டுத்தோட ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஆர் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் அண்ட் இதோட ஹேபிடேட் வந்து மோஸ்ட்லி ஸோ ரெட் கிரவுண்ட் ரூஃப் டர்ட்டிலோட பார்த்தீங்கன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர் பேசின்ஸில் வந்து பார்க்க முடியும். அண்ட் த நேஷனல் சாம்பர் ரிவர் கடியால் சாங்சுரி இஸ் தி ஒன்லி ஜியாகிரபிக் ஏரியா வேர் த ஸ்பீசிஸ் இஸ் ஃபவுண்ட் இன் சப்ஸ்டான்ஷியல் நம்பர்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த நேஷனல் சாம்பல் ரிவர் கடியால் சாங்சுரி இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் நம்பர்ஸில் நம்மளால் இந்த ரெட் கிரவுண்ட் ரூஃப் டர்ட்டில் வந்து பார்க்க முடியும். அண்ட் லீஸ்ட் ஷார்ப் ஷெல் டர்ட்டில் வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனில் அதிகமாக இருக்கும். லைக் சதர்ன் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய காவேரி, துங்கபத்ரா அண்ட் தென் கட்டப்பிரபா, பவானி, கோதாவரி அண்ட் மொய்யா ட்ரைனேஜஸில் இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டர்ட்டில் சர்வைவல் அலையன்ஸ் இந்தியா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கிரவுண்ட் ரூஃப் டர்ட்டில் வந்து நம்ம சைட்ஸோடைய அப்பெண்டிக்ஸ் 1க்கு சேஞ்ச் பண்ணனால, ஸோ அதோட ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணனால இதனுடைய கன்சர்வேஷனில் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து அரௌண்ட் 29 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் அண்ட் 5 ஸ்பீசிஸ் ஆஃப் இது கீழ் இருக்குது டாட்டாய்ஸஸ் இருக்குது அண்ட் தென் 24 ஸ்பீசிஸ் ஆஃப் டர்ட்டில்ஸ் வந்து இருக்குது. இதில் மோர் தென் ஹாஃப் ஆஃப் த டர்ட்டில் ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா த்ரெட்டன்டு அந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அண்ட் 11 ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 4. Turtle species of Nilsonia and Nilsonia leithii are endemic to India. ஸோ இந்த Nilsonia leithii அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரேர் அண்ட் எண்டமிக் ஸ்பீசிஸ். இன்கேஸ் இந்த எண்டமிக் ஸ்பீஸினுடைய கேலிப்பே அதோட ட்ரேட் வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்பீசிஸோடைய கன்சர்வேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். இட் வில் பி போஸ்ட் த்ரூ சீரியஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெட் கிரவுண்ட் ரூஃப் டர்ட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து ரீசெண்டாக 24 மோஸ்ட் த்ரெட்டன்ட் ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸ் இந்த வேர்ல்டு கீழே வந்து அதை என்லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அலாங் வித் தி நார்த்தன் ரிவர் தெரப்பின் விச் இஸ் லெஃப்ட் ஒன்லி இன் தி சுந்தர்பன்ஸ். ஸோ இந்த பட்டாக்கூர் பஸ்கா அது இருக்கு இல்லையா, அது வந்து சுந்தர்பன்ஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சுந்தர்பன்ஸில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் பார்த்தோம் இல்லையா, நார்த்தன் ரிவர் டெரப்பின், அதை பற்றி பார்க்கலாம். இட் இஸ் அ ஸ்பீசிஸ் ஆஃப் ரிவரின் டர்ட்டில் நேட்டிவ் டு தி சவுத் ஈஸ்ட் ஏஷியா. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் பிரேக் வாட்டர் டர்ட்டில்ஸ். இது நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸில் இருக்குன்னு அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு சில சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ரீஜனலி எக்ஸ்டென்ட் இன் மியான்மார், சிங்கப்பூர், தாய்லாந்து அண்ட் வியட்நாம். இதோட ஐயூசிஎன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டேட்டஸ் வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்குது. அண்ட் சைட்ஸை பொறுத்தவரை இட் இஸ் பிளேஸ்ட் அண்டர் தி அப்பெண்டிக்ஸ் 1. And this species is protected under the Wildlife Protection Act 1972 under Schedule 1. ஸோ இவ்வளோ இல்லீகல் ஸ்மக்லிங் அண்ட் ட்ரேடிங் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மீட்காக நடக்குது அண்ட் தென் பெட்ஸ்க்காக நடக்குது, அல்டிமேட்லி கேலிப்பேக்காக இந்த ட்ரேடிங் நடக்குது. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன எஃபெக்டிவ் மெஷர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எஃபர்ட்ஸ் பை தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கிரைம்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆர் கீப்பிங் தி இல்லீகல் ட்ரேட் இன் செக். ஸோ WCCB அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஸ்டாச்சுவேட்ரி பாடி.
இவங்களோட முக்கியமான மேண்டேட் என்ன அப்படின்னா டு ப்ரிவென்ட் தி வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங் இந்த கண்ட்ரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் சேவ் குர்மா அப்படிங்கிறத 2016 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்குன்னா டு ப்ரிவென்ட் தி போச்சிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் இல்லீகல் ட்ரேட் ஆஃப் லைவ் டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டாய்சஸ். அண்ட் வேறு என்னென்ன ஆப்ரேஷனில் இன்வால்வ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் டர்ட்டில் ஷீல்ட் அண்ட் ஆப்ரேஷன் டர்ட்டில் ஷீல்ட் 1 and 2 were taken up to tackle the illegal trade of live turtles. And then organizations such as TSA have assisted in the rehabilitation. ஸோ TSA என்னன்னு பார்த்தோம், டர்ட்டில் சர்வைவல் அலையன்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணப்பட்ட டர்ட்டில்ஸை மறுபடியும் ரீஹாபிலிட்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு பாஸ்ட் டிகேடாக பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் த TSA அலாங் வித் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் UP and மத்திய பிரதேஷ் இந்த ரெட் க்ரௌண்ட் ரூஃப் டர்ட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த சாம்பல் லேண்ட்ஸ்கேப்பில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருந்தாலுமே தே ஆர் கன்சர்விங் த ஸ்பீசிஸ். அண்ட் இன்னும் ஒரு சில அட்டம்ஸ் என்ன நடந்திருக்குன்னா இந்த டெம்பிள் பாண்ட்ஸ் ஆஃப் அஸ்ஸாமில் இந்த கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் பிளாக் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் வந்து கன்சர்வ் பண்ணிருக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. And there is a lot of collaboration between the law enforcement agencies because the jurisdiction of one agency is limited whereas the crime is committed across the states. ஸோ நிறைய கொலாபரேஷன்ஸும் வந்து நடந்துகிட்ருக்கு பிகாஸ் இந்த ட்ரேட் இல்லீகல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அக்கரிங் ஜஸ்ட் வித் இன் த கண்ட்ரி, அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் தென் அவுட் சைட் த கண்ட்ரி வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஃப்ரம் கண்ட்ரீஸ் டு கண்ட்ரீஸ். அதனால் நிறைய கொலாபரேஷன்ஸும் பண்ணி டிஃப்ரெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அஸ்ஸாம் பயோடைவர்சிட்டி போர்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹாஜாங் டார்டாய்ஸ் லேக்கை ஒரு பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. To reduce the accidental killing in India, Odisha government has made it mandatory for trawls to use turtle excluded devices. இப்போ இந்த மீன்லாம் பிடிக்கிறாங்களே, மீன் பிடிக்கிறப்ப இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் டர்ட்டில்ஸும் வந்து சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டர்ட்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி டர்ட்டில்ஸை பாதுகாத்துட்ருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பெஷலி டிசைன்டு நெட்டு, இதன் மூலியமாக அந்த டர்ட்டில்ஸால் இந்த ஈஸியாக எக்ஸிட் ஆகி வெளியே வந்துட முடியும். அந்த மாதிரி டர்ட்டில் எக்ஸ்க்ளூடட் டிவைசஸ்லாம் ஒடிசாவில் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்துருப்போம். இந்த கரிமாதா பீச் அப்படிங்கிற இடத்துல வந்து அதோட ரூக்கெரி இருக்குது, ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட ரூக்கெரி. ஸோ அது அந்த குரூப் ஆஃப் எக்ஸ் வந்து அங்கே லே பண்ணிட்டு போகும் இல்லையா, அதான் வந்து ரூக்கெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கரிமாதா பீச்சில் இந்த ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸோட ரூக்கெரி இருக்குது. ஸோ IUCN status of olive ridley turtle is vulnerable and it is protected under the Wildlife Protection Act 1972. இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 1980s இந்தியன் கோஸ்ட் கார்டோட ஆப்ரேஷன் ஒலிம்பியா அப்படிங்கிறத நடத்தியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டார்டாய்ஸ்க்கும் டர்ட்டில்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டர்ட்டில்ஸ் அண்ட் டார்டாய்ஸஸ் உடைய இல்லீகல் டிராஃபிக்கிங் எப்படிலாம் நடக்குது, எந்த ரீஜனில் அதிகமாக நடக்குது, அதோட ஹாட்ஸ்பாட் என்ன, லைக் வெஸ்ட் பெங்கால் பற்றி அந்த ரீஜன்லாம் பார்த்தோம். அண்ட் இந்த இல்லீகல் டிராஃபிக்கிங் மெயின்லி 3 ரீசன்ஸ்க்காக நடக்குது. ஒன்று வந்து மீட் அண்ட் செகண்ட் ஒன் பெட்ஸ் அண்ட் அல்டிமேட்லி கேலிப்பே. இது 3த்துக்காக தான் இந்த இல்லீகல் டிராஃபிக்கிங் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ எந்தெந்த ஸ்பீசிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, லைக் மீட்டுக்கு எந்தெந்த ஸ்பீசிஸ்லாம் ஹைலி டிமாண்டடாக இருக்குது, அண்ட் தென் பெட்ஸுக்கு எது ரொம்ப டிமாண்டடாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அண்ட் இவ்வளோ இல்லீகல் டிராஃபிக்கிங் அதெல்லாம் நடக்குது இல்லையா, இதை வந்து தவிர்க்கிறதுக்காக என்னென்ன எஃபர்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அல்டிமேட்லி ஒரு சில என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் நம்ம இந்தியாவில் எண்டமிக்காக என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, அண்ட் தென் இந்தியாவோட ப்ரொப்போசலுக்கு ஏற்ற மாதிரி IUCN சைட்ஸினுடைய இந்த Appendix 1க்கு வந்து அப்லிஃப்ட் பண்ணியிருக்கக்கூடிய 2 ஸ்பீசிஸ் அது எல்லாமே வந்து இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லேயிங் தி கிரவுண்ட் டு டீலெஜிட்டிமைஸ் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ நமக்கு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய கொலேஜியம் சிஸ்டம் அதை பற்றி முன்னாடியே வந்து பார்த்துருப்போம். லைக் ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ், செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அண்ட் தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ். ஸோ தேர்ட் ஜட்ஜஸ் கேஸில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்திருப்பாங்க. இந்த மாதிரி 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க அண்ட் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவங்களோட கன்சல்டேஷனுக்கு அப்புறம் வந்து பிரசிடென்ட் கிட்ட யாரோட பேரை கொடுக்குறாங்கன்னா அல்டிமேட்லி he or she will be appointed அப்படிங்கிறத நம்ம இந்த கொலேஜியம் சிஸ்டமில் பார்த்துருப்போம். இந்த கொலேஜியமில் பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஜட்ஜஸ் வந்து இல்லை வேணாம், இவங்க வேணாம், அப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா he or she cannot be appointed. அந்த ரெக்கமெண்டேஷனை வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கிட்டே எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ரெக்கமெண்டேஷனை பிரசிடென்ட் கிட்ட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் எடுத்துகிட்டு போக முடியும். இது வந்து நம்மளோட ரெகுலர் கொலேஜியம் சிஸ்டம். ஸோ 2014 வந்து 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன கொண்டு வந்தாங்கன்னா NJAC அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஸோ NJAC இஸ் நத்திங் பட் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 2014 இதை கொண்டு வந்திருந்தாங்க. இதில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கொலேஜியமில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட காம்போசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ரெகுலராக பார்த்தீங்கன்னா 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க அண்ட் 1 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஆனால் இந்த NJAC ஆக்டை பொறுத்தவரையும் CJA இருப்பாங்க, 2 சீனியர் மோஸ்ட் SC ஜட்ஜஸ், யூனியன் லா மினிஸ்டர் அண்ட் 2 எமினன்ட் பர்சன்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் NJACயோட இந்த கமிட்டியில் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த நேமை வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார்.
இது வந்து 2014 கொண்டு வந்திருந்தாங்க கொலீஜியம் சிஸ்டத்தை இதான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் 2015 என்னென்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆகட்டும் அண்ட் தென் இந்த என்ஜிஎஸ்சி ஆக்ட் ஆகட்டும் போத் வில் பி வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னா இது வந்து ஜுடிஷியரியுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த என்ஜிஎஸ்சி வேணால் பழைய கொலேஜியம் சிஸ்டமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு 2015 அப்புறம் ரெகுலராக இருக்கக்கூடிய கொலேஜியத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இந்த கொலேஜியமுக்கும் என்ஜிஎஸ்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். In 2015, the Constitution Bench of Supreme Court struck down constitutional amendment that Parliament had effected to create NJSC. The NJSC subverted the independence of judiciary, a key component of the court's conception of basic structure of the Constitution. நம்ம எப்போதுமே பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து யாருமே அமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் சம்டைம்ஸ் நடக்கலாம். பட் இந்த ஜுடிஷியரோட இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது பேசிக் ஸ்ட்ரக்சரோட ஒரு கீ காம்போனண்ட்டாக இருக்குது. அதை வந்து இந்த நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுது, வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இது வேணான்ட்டு 2015 அப்புறம் மறுபடியும் ஓல்டு கொலேஜியம் சிஸ்டமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. At the same time, the court acknowledged that there were problems with the collegium system that required intervention. ஸோ ஒரு பக்கம் வந்து கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த என்ஜிஎஸ்சி வந்து சரி வரல, இது வந்து கோர்ட்டோட இண்டிபெண்டன்ஸியை தவிர்க்குது, வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து கோர்ட் என்ன நினச்சிருப்பாங்கன்னா கொலேஜியம் சிஸ்டமில் ஒரு சில ரீஃபார்ம்ஸ் வந்து தேவையாக இருக்குது இந்த காலத்தில் அப்படிங்கிற அவங்களோட பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த கொலேஜியம் சிஸ்டம்லேயே வந்து புதுசான ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரணும், ரெக்வயர்டு இன்டர்வென்ஷன் இருக்குன்னு அப்படிங்கிறவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சேம் பெஞ்சே வந்து 2 member கமிட்டி ஆஃப் சீனியர் லாயர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே எப்படிலாம் வந்து நம்மளோட கொலேஜியம் சிஸ்டம் இருக்கலாம் அப்படிங்கிற சஜஷன்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு தி ப்ரிப்பேர்டு ஒன் மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் ஃபார் தி ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அந்த மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. த கோர்ட் அக்செப்டட் திஸ் பொசிஷன் அண்ட் க்ளோஸ் தி ப்ரொசீடிங்ஸ் ப்ரொவைடிங் தி யூனியன் கவர்மெண்ட் ப்ராட் கைட்லைன்ஸ் ஆன் வாட் தி எம்ஓபி மே ஃபோக்கஸ் ஆன். ஸோ அவங்க இந்த எம்ஓபி வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. லைக் அதோட ப்ராட் கைட்லைன்ஸ், ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும், ஸோ அவங்களோட எலிஜிபிலிட்டி என்ன, அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஃபார்மேஷன் ஆஃப் செக்ரட்டரியேட், கம்ப்ளைண்ட்ஸ் ரிட்ரஸல் டியூரிங் த ப்ராசஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து அந்த எம்ஓபியில் கொடுத்துட்டாங்க. So what happened to the 11,500 pages of suggestion received by the committee in anybody's guess? Media reports indicate that the court and the government could not find a common ground over these reforms to MOP. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்ஸ் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டும் இருக்காங்க, ஜுடிஷியரியும் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கான காமன் கிரவுண்ட் அப்படிங்கிறது மெமராண்டம் ப்ரொசீஜரில் சரியாக அந்த ரீஃபார்ம்ஸ் வந்து இல்லை. அதனால் ஈவன் தோ இட் வாஸ் மேட் இட் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் yet அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் கேஸாக வந்து என்ன சொல்கிறாங்க, எதுக்காக கொலேஜியமில் வந்து நமக்கு ரீஃபார்ம்ஸ் தேவை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்து ஜஸ்டிஸ் KM ஜோசப் 2018 அவர் அப்பாயிண்ட் பண்ணப்போ ஹி லாஸ் இஸ் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. On the other hand, the Union government made no attempts to revive the NJSC through the parliament by filling the gaps that Supreme Court had pointed out in the 2015 judgment. ஸோ 2015 அந்த ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த 99 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டையும் ஏற்றுக்க மாட்டோம், அந்த இந்த ஆக்டையும் வந்து ஏற்றுக்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் அஃபெக்டிங் தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரின்னு சொல்லியிருப்பாங்க கோர்ட்டு. ஸோ கவர்மெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல என்ஜிஎஸ்சியை மறுபடியும் ரீவைவ் பண்ணுறதுக்காக. சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தா ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் அந்த கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவங்க மறுபடியும் கொண்டு வந்திருக்கலாம். பட் இட் இஸ் நாட் பீன் ரீவைவ்ட் yet. In India, the court has tried to resist this process, albeit through the flawed method of collegium system. இப்போ இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து ரொம்பவே ஃப்ளாடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பேசிக் டிமாண்ட்ஸ் ஆன டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அது ரெண்டுமே வந்து அதில் இல்லை. அண்ட் இட் ரிமைன்ஸ் ப்ரோன் டு தி சார்ஜஸ் ஆஃப் நெப்போட்டிசம். திஸ் இஸ் ஆல்சோ சீரியஸ் லேக் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி இந்த அப்பாயின்மெண்ட்ஸ். இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் சோஷியல் டைவர்சிட்டி அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சவங்களே அப்பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி வந்து அது சோஷியல் டைவர்சிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட், ஸோ ஜுடிஷியரி தான் வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். யூனியன் கவர்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் அதை ரீவைவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கல. ஸோ கோர்ட் ஹேஸ் டு டேக் இட்ஸ் ஓன் ஸ்டெப். The antidote to this problem would be for the court to voluntarily take up reforms to the collegium system and expedite the creation of a new MOP by incorporating the legitimate concerns of the government and stakeholders at large. ஸோ இதில் என்னென்னா கோர்ட்டு தான் அந்த ஸ்டெப் எடுத்து இந்த புது எம்ஓபியில் நிறைய விஷயங்கள் எது தேவையோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிவிட்டு ஸோ கவர்மெண்ட்டும் தேல் பி கீப்பிங் சம் பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏர்லியராக இந்த கொலேஜியம் சிஸ்டமும் அண்ட் என்ஜேஎஸ்சிக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம். அண்ட் இப்போ இந்த கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய கொலேஜியம் சிஸ்டமில் என்னென்ன லேகிங் இருக்குது, அந்த லேகிங்கை வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ஜேஎஸ்சியில் எம்ஓபி கொண்டு வந்தாங்க. ஸோ மெமராண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் எப்படி இருக்கணுங்கிற ஒரு எம்ஓபி கொண்டு வந்தாங்க. பட் இட் இஸ் நாட் implemented yet. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் தென்
ஜுடிஷியரி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து காமன் கிரவுண்ட்ஸில் இந்த எம்ஓபியை கொண்டு வந்தால் மட்டும்தான் தி அப்பாயின்மெண்ட்ஸ் வில் ஹேப்பன் ப்ராப்பர்லி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல், சேஃபர் ரோட்ஸ் ஃபார் அ க்ரீனர் மோர் சஸ்டைனபிள் என்வாயன்மெண்ட். ஸோ இது வந்து இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக நடக்குது. நம்ம வந்து எப்படி இந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ்லாம் தவிர்த்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய இந்த வெஹிக்கல் ஸ்க்ராப் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு தடவை போய் ரொம்ப வேகமாக வண்டி அடிபட்டுச்சுன்னா அது கண்டிப்பாக மெட்டல் ஸ்க்ராப்புக்கு தான் போகும். அந்த ஸ்க்ராப்போட டன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபியூவல் யூசேஜும் வந்து ஸ்பீட்னால இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுல இந்த ஆர்டிக்கல் நம்ம ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரோட் கிராஸஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரோட் கிராஸஸ்னால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோமொபைல் ரெக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் அல்டிமேட்லி இட் பிகம்ஸ் அன்யூசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஆக்சிடென்டான வெஹிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்கிராப்ஸ்க்கு தான் வந்து போகுது. நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22.5 மில்லியன் வெஹிக்கல்ஸ் வந்து எண்ட் ஆஃப் லைஃப்பில் இருக்கும் 2025 டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் நேஷனல் ஆட்டோமொபைல் ஸ்கிராப்பேஜ் பாலிசி லான்ச் இன் 2021 இஸ் ஸ்டில் இன் இட்ஸ் நேசன்ட் ஸ்டேஜஸ். ஸோ ஒரு சில வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபில்ஸ்க்கு வந்து போகுது. அண்ட் இன்னும் ஒரு சில வெஹிக்கல்ஸாக இன்ஃபார்மல் ரீசைக்ளிங் வந்து நடக்குது. ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஹேண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி அன்சைன்டிஃபிக்காக தான் டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சில அந்த ரீசைக்ளிங் அப்படிங்கிறதுக்கு தேர் வில் பி சம் ப்ரொசீஜர், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இட் இஸ் ஹேப்பனிங் இன்ஃபார்மலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஹசார்டஸ் கான்ஸ்டியூன்ஸ் லைக் ஆயில், கூலன்ஸ், கிளாஸ் இது எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகுது. இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்த் ஹசார்ட்ஸும் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தி வேஸ்டேஜ். So vehicle landfills turn into automobile graveyards, leading to the wasteful and sub-optimal land usage and water and soil pollution for decades. ஸோ இப்போ நம்ம லேண்ட்ஃபில்ஸ்லாம் வந்து அன்சைன்டிஃபிக்காக டிஸ்மேண்டில் பண்ணதெல்லாம் போய் டம்ப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து லீக் ஆகக்கூடிய அந்த ஆயில்ஸ், கூலன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக அந்த வாட்டர் அண்ட் சாயில் பொல்யூஷனை ஏற்படுத்தும். அதை வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பீடிங் லிமிட்ஸ். இந்த ஸ்பீடிங் லிமிட்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸுக்கு காரணம் இந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கிறதுக்கு தான். So one of the biggest factors for the road crashes is speeding. In 2020 alone, speeding was responsible for 91,239 road crashes fatalities. Speeding has consistently been responsible for over 60% of all road crashes fatalities in the last 5 years. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மேலே ரோடு ஆக்சிடென்ட்ஸ் காரணம் அதிகமான ஸ்பீட் மட்டும்தான். நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடிங்கை வந்து குறைக்கிறனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீடு குறைக்கிறனால ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் நடக்காது பெரிய லெவலில், அது ஒரு விஷயம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபியூவல் சேவிங்கும் வந்து அதிகமாக இருக்குது, என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார்வே ஸ்பீட் லிமிட்ஸ் வந்து அரௌண்ட் 10 km/h வந்து குறைச்சாங்க அப்படின்னா ஃபியூவல் வந்து 12 to 18% சேவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபியூவல் சேவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் இந்த பொல்யூட்டன்ஸ் இருக்கும் இல்லையா, லைக் நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் தென் நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் பர்டிகுலேட் மேட்டர்ஸ், அதோடைய அவுட்புட் இது எல்லாமே வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூரோப்பில் நடந்த ஒரு ஸ்டடி. அண்ட் ஆம்ஸ்டர்டாமும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஸ்பீட் லிமிட்டில் வந்து அரௌண்ட் 100 km/h 80 km/h வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 15% ஆஃப் த பர்டிகுலேட் மேட்டருடைய அவுட்புட் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டடிஸ் ஆல்சோ ஷோ தட் தி ஹைவே ஸ்பீட் லிமிட்ஸ் ஆஃப் 96.5 km/h ஆர் 25% மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால அதிகமாக ஃபியூவல் கன்சம்ஷன் ஏற்படுது. ஸோ இப்போ இந்த டேரக்ஷனில் விண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹைவேஸில் மோஸ்ட்லி எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். காரோட ஸ்பீடு அதிகமாகிறப்ப என்னென்னா இட் நீட்ஸ் மோர் பொட்டன்ஷியல். இந்த விண்டோட டேரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போகணுங்கிறப்ப அந்த ஃபியூல் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும் இல்லையா, அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹைவேஸில் இந்த மாதிரி நம்ம 96.5 km/h வந்து ரெடியூஸ் பண்ணோம் ஃப்ரம் 120 km அப்படின்னா 25% வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூரோப் அண்ட் ஆம்ஸ்டர்டாமில் பண்ணதை பார்த்தோம். இதே மாதிரி என்னென்னா வேல்ஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்ஸ் கவர்மெண்ட் வந்து 80 km/h வந்து ஸ்பீட் லிமிட்ஸை அரௌண்ட் 5 லொக்கேஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா அவுட்டோர் பொல்யூஷன் குறைக்கணும், அல்டிமேட்லி பப்ளிக் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க ரோட் சேஃப்டிக்காக. ஸோ ஜீரோ ஃபெட்டாலிட்டி காரிடர் சொல்யூஷன், இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பிகாஸ் நம்ம இந்தியாவில் பண்ணுறோம் இல்லையா, அதனால் இதை வந்து நோட் பண்ணியிருக்கோங்க அப்பார்ட் ஃப்ரம் தி அதர் கண்ட்ரீஸ். ஸோ ஜீரோ ஃபெட்டாலிட்டி காரிடர் சொல்யூஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா த்ரூ அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்னாலஜிஸ் மூலியமாக ஸ்பீடிங் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜீரோ ஃபெட்டாலிட்டி காரிடர் சொல்யூஷன் வந்து கொண்டு வந்தாங்க சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து டிப்ளாய் எங்கே பண்ணியிருந்தாங்கன்னா மும்பை பூனே எக்ஸ்பிரஸ் வேல வந்து பண்ணியிருந்தாங்க. இதன் மூலியமாக 2020 வரைக்குமே ரோட் கிராஸ் ஃபெட்டாலிட்டிஸ் அப்படிங்கிறது 52% குறைஞ்சிருக்கு அந்த பர்டிகுலர் ரோட் ட்ராக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு இனிஷியேட்டிவ்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்டிங் த நேச்சுரல் ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ட்ரீஸ் யூஸிங் த கிராஷ் பேரியர்ஸ் டு ப்ரிவென்ட் தி டைரக்ட் கொலிஷன்ஸ். ஸோ கிராஷ் பேரியர்ஸ் யூஸ் பண்ணுறதாகட்டும், அண்ட் தென் இன்ஸ்டாலிங் தி ரெட்ரோ ரிஃப்ளெக்டிவ் சைனேஜ் ஆன் த ட்ரீஸ். நம்ம இந்த ஹைவேஸில் போகிறப்ப மரத்தில் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சைனேஜஸ் டு மேக் த மோர் விசிபிள் டு தி கம்யூட்டர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நோ பில்டிங் க்ரீன் காரிடர்ஸ் டு கோ ஓவர் ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல் பார்ட்ஸ் அஸ் ஆப்போஸ் டு கோயிங் த்ரூ them. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு என்விரான்மெண்ட்டையும் வந்து பிரிக்கவே முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும், இதாக இருக்கிற ஷார்ட்டஸ்ட் ரூட் அப்படிங்கிற பட்சத்தில் they are destroying some forest region. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, மேலே ஒரு க்ரீன் காரிடர்ஸ் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு. ஃபாரஸ்ட் அண்ட் அனிமல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆப்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ மிஸ்ஸிங் ஆர் inadequate signages or another leading cause of road crashes. நம்ம வந்து இந்த ரோட் கிராசஸ்க்கு நிறையா வந்து ரீசன் பார்த்தோம். ஸ்பீடிங் வந்து முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, inadequate signages ஆர் மிஸ்ஸிங் சைனேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ரோட் சைன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, ரெகுலராக வந்து இந்த ஆஸ்பெட்டாஸ் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் சைனேஜஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஆஸ்பெட்டாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே அட்வர்ஸ் இம்பேக்டை தரக்கூடியது. அதனால் இந்த ஜீரோ ஃபெர்டிலிட்டி காரிடர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது கீழே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நான் ஹசார்டஸ் மெட்டீரியல், லாங் லாஸ்டிங் அண்ட் தென் ஹை குவாலிட்டி மெட்டீரியலை யூஸ் பண்ணி சைனேஜ் கிரியேட் பண்ணு அப்படின்னு அவங்க பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் காம்போசிட் பேனல்ஸை யூஸ் பண்ணி சைனேஜஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்பெட்டாஸை விட இட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், பட் இட் இஸ் மோஸ்ட் சஸ்டைனபிள் அண்ட் ரீசைக்கிளபிள் அப்படிங்கிறது தான் இதோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜாக இருக்குது. நாட் only is this free of toxic gas or liquids during the production process, it is also recyclable separately as aluminum and plastic. இது வந்து டாக்ஸிக் கேஸ் அண்ட் தென் லிக்விட்ஸ் ஃப்ரீ மட்டும் கிடையாது. இது நம்ம செப்பரேட்டாகவும் வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். லைக் அலுமினியம் தனியாக, பிளாஸ்டிக் தனியாக அப்படி வந்து பண்ணலாம் வித்தவுட் மச் வேல்யூ ஆர் குவாலிட்டி லாஸ். திஸ் இஸ் ஆல்சோ மேக்ஸ் இட் ஆப் ஃபார் தி சப்சீக்வெண்ட் மல்டி பர்பஸ் யூசேஜஸ். இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நம்ம ரீசைக்கிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம மல்டி பர்பஸை வேறு ஏதாவது விஷயங்கள் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோட்ஸ் அண்ட் தி என்விரான்மெண்ட் ஆர் இன்செப்பரபிள் ஸ்பேசஸ். இந்த ஆர்டிக்கல் பொறுத்தவரை நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் என்ன எடுக்கிறாங்க. பிகாஸ் நம்ம நிறைய இஷ்யூஸ் வந்து படிச்சுட்டே இருக்கோம். அந்த இஷ்யூஸ் வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரிஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க வி கேன் இன்கார்பரேட் இல்லையா. அதனால இந்த ஆர்டிக்கல் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டடி சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் லிமிட்டை குறைச்சோம் அப்படின்னாலே ஃபியூவல் சேவ் ஆகுதுன்னு அல்டிமேட்லி என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து நல்லதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஜீரோ ஃபெர்டிலிட்டி காரிடர் பற்றின இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் அல்டிமேட்லி இந்த ரீசைக்ளிங் ஆஸ்பெட்டாஸ் சைனேஜஸ் யூஸ் பண்ணாமல் அலுமினியம் காம்போசிட் சைனேஜஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே அல்டிமேட்லி we are going to use it for a more period when compared to the asbestos அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிகல், how do personality rights protect celebrities? ஸோ நம்ம வந்து இந்த லீகல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இது வந்து பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனாலிட்டி ரைட்ஸ் ரெஃபர் டு தி ரைட் ஆஃப் அ பர்சன் டு ப்ரொடெக்ட் his or her personality under the right to privacy or property. இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்தது இல்லையா, அந்த மாதிரி அமிதாப் பச்சன் அவருடைய வாய்ஸ் ஆரல்ஸ் வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது, எதுனால வந்து பெர்மிஷன் கேட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கும் இல்லையா. அதனால இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. தீஸ் ரைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு செலிபிரிட்டிஸ் as their names, photographs or even voices can be easily misused in various advertisements by different companies to boost their sales. பொதுவாகவே நம்ம கண்ட்ரியில் நிறைய இடங்களில் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ் வந்து அதிகமாக மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நாட் ஓன்லி என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து என்ன சொன்னாலும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களே தெரியாதவங்களாம். அதனால் இவங்களோட பேரை யூஸ் பண்ணி எந்த ஒரு கம்பெனிஸும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் தேர் ஆர் பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஆஃப் தீஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ் நீட் டு பி ப்ரொடெக்டட் சச் அஸ் நேம், நிக் நேம், ஸ்டேஜ் நேம், பிக்சர், லைக்னஸ். இது எல்லாமே வந்து இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் கீழே அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. So the personality rights are differentiated from publicity rights. Personality rights consist of two types of rights. இதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரைட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ரைட் ஆஃப் பப்ளிசிட்டி. இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, என்னோடதை பாதுகாக்க வேண்டியது. ஸோ என்னோடய நேம், என்னோடய நிக் நேம் ஆர்எல்ஸ் என்னோடய வாய்ஸ், இது எல்லாமே வந்து என்னோடய ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒன்று. ஸோ என்னுடைய இந்த ஐடென்டிட்டி ஆர்எல்ஸ் என்னோடய வாய்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது வித்தவுட் மை பெர்மிஷன் அப்படிங்கிறது செகண்ட் டைப் ஆஃப் ரைட். ஒன்று வந்து நான் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ரைட் அப்படிங்கிறது ஒரு விஷயம், நம்மளுடைய ரைட்டை மற்றவங்க நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். Under common law jurisdictions, publicity rights fall into the realm of tort of passing off.
ஸோ பாசிங் ஆஃப் அப்படின்னா என்னென்னா சம்மொன் இன்டென்ஷனாவோ இல்லை அன்இன்டென்ஷனலாவோ உங்களோட குட்ஸ் அண்ட் சர்வீஸை வந்து சேல் பண்ணுறதுக்காக யாரோ ஒருத்தரோடைய ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து மிஸ்யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும் இல்லையா. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஒரு ரெப்புடேஷனல் டேமேஜ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ The Delhi High Court in 2011 made an observation in the case of Arun Jaitley versus Network Solutions Private Limited and ours. ஸோ இதுக்கான ஒரு கேஸ் எக்ஸாம்லேருந்து கொடுக்குறாங்க. அந்த கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the popularity or fame of individual will be no different on the internet than in reality. ஸோ ரியாலிட்டியில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த இன்டர்நெட்லேயும் இருக்கு இல்லையா, ஒரு இண்டிவிஜுவலோட ஃபேம் அண்ட் பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஜேட்லி அந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் வாட் அபவுட் கன்சியூமர் ரைட்ஸ்? இப்போ பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு சேல் பண்ணுறாங்க? கன்சியூமரானால் நமக்கு தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட கன்சியூமர் ரைட்ஸ்க்கு என்ன ஆகும்? நம்ம வந்து வி ஆர் மிஸ்கைட் ஆர் மிஸ்லீட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. ஸோ தெர் ஆர் ஆல்சோ பீன் இன்ஸ்டன்சஸ் வேர் த கன்சியூமர்ஸ் ஆர் மிஸ்லெட் ஓவிங் டு ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் என்டார்ஸ்மெண்ட் பை சச் பர்சனாலிட்டிஸ். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு ட்ரஸ்டட் பர்சன் வந்து இருக்கனால கன்சியூமர்ஸும் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் வந்து 2022 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இந்த மாதிரி மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் என்டோர்ஸ்மெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் ஏ பெனால்ட்டி வில் பி இம்போஸ்ட் ஃபார் தி என்டோசர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம வந்து இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அது என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ரைட் டு இன்க்ளூசிவ் ப்ராக்ரஸ். இதில் வந்து பெருசாக வந்து ஒன்றும் இருக்காது. என்னென்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAE இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த வருஷம் நம்ம G20 பிரசிடென்சியை நம்ம இந்தியா தான் எடுத்திருக்கோம். அதனால் UAEயோட ஃபுல் சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இந்த ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இன்க்ளூசிவாக இருக்கணும். ஒரு பர்டிகுலர் செக்டார்ஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் முன்னேற மாதிரி இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி இன்க்ளூசிவ். எல்லா செக்டார்ஸையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன அதில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பிஷன்ஸ் டு ஸ்ட்ரென்தன் விமன் எம்பவர்மெண்ட், அச்சீவ் போல்ட் ப்ராக்ரஸ் இன் தி ஹெல்த், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், மொபிலைஸ் ஃபினான்சிங் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அண்ட் குளோபல் ஃபுட் செக்யூரிட்டி, bolster the fight against the financial crime and reform multilateral institutions to become more inclusive. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணணும். நம்ம இந்தியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதுதான் இருக்குது. இதனால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பிரசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. This strategy is a natural extension of the UAE's foreign policy, which always seeks to support partners around the world and ensure that diverse perspectives are heard on the critical issues of our time. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச G20 பிரசிடென்சியில் வந்து அவங்களோட தீம் ரெக்கவர் டுகெதர் அண்ட் ரெக்கவர் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிற ஒரு தீம் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கு கீழே எல்லாமே நிறைய கோஆர்டினேட்டடான ஆக்ஷன்லாம் எடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைமும் வந்து நம்ம இன்க்ளூசிவ் ஒர்க் பண்ணணும். இட் ஷுட் இன்க்ளூட் ஆல் தி டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான முக்கியமான பாயிண்ட் என்ன, தெர் இஸ் நோ எக்கனாமிக் க்ரோத், ப்ராஸ்பெரிட்டி ஆர் ப்ராக்ரஸ் வித்தவுட் அடிக்வேட் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் கேர் ஃபார் ஆல். இதான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. பிகாஸ் நம்ம க்ரோத் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ப்ராக்ரஸ் அதெல்லாம் வேணும்னு சொல்லியிருப்போம். வித்தவுட் அடிக்வேட் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் கேர் இது வந்து எந்த வேல்யூமே இல்லாமல் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டரில் நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த சிலிகான் சிப்ஸே எடுத்துக்கோங்க. சோலார் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை இந்தியா ஒரு அசம்பிளி ஹப்பாக தான் இருக்குது, மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இல்லைன்னு சொல்லி நம்ம நிறைய ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம். வி ஆர் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் சைனா ஃபார் தி ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் சிப்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து நிறையா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வி ஆர் கிவிங் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அண்ட் வெவ்வேறு ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் அண்ட் செகண்டரி செக்டரில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும் போதாது, வி ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் கேர். ஏன்னா இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ப்ராக்ரஸ் கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் ஹெல்த் அண்ட் மெடிக்கல் கேர் R&Dயில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வந்து யார் யூஸ் பண்ணுவா? ஸோ மக்களே இல்லை அப்படிங்கிறப்ப there will be no demand நம்ம தயாரித்த பொருட்களுக்கெல்லாம். அதனால தான் வந்து இந்த பாயிண்ட்டை இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. The UAE as a regional and global economic hub continues to exert significant efforts to ensure the sustainability of food and medicine supply chains through its foreign trade, ports, aviation and advanced logistic facilities. ஸோ இந்த UAEயோட இவங்க வந்து ஒரு ரீஜனல் அண்ட் குளோபல் எக்கனாமிக் ஹப்பாக இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டினியூஸாக இந்த ஃபுட் அண்ட் மெடிசனல் சப்ளை செயின்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும் ஃபாரின் ட்ரேடில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the world can choose to collaborate to improve economic growth, political stability and then human security. நம்ம இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் எழுதுறப்போ சோஷியல் பெர்ஸ்பெக்டிவ் எழுதணும், பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா. அதான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்ட் ஷுட் கொலாபரேட் டு ஒர்க் ஹியூமன் செக்யூரிட்டி, அதாவது சோஷியல் பெர்ஸ்பெக்டிவில் வரும். நெக்ஸ்ட் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் அல்டிமேட்லி எக்கனாமிக் க்ரோத்.
இந்த ஃபஸ்ட்டு 2 இருந்தாலே 3வது வந்து தானாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி குளோபல் கண்ட்ரிஸ் வந்து ஒன்றா சேர்ந்து இந்த பிரசிடென்சி கீழே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு UAE சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜாயின் தி வெல்ஃபேர் டாட்ஸ். இந்த ஆர்டிக்கல் வந்து எதை பற்றி முக்கியமாக சொல்லியிருப்பாங்கன்னா, மல்நியூட்ரிஷன் வந்து அதிகமாக இருக்குது குழந்தைங்க கிட்ட அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா, மைக்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மல்நியூட்ரிஷனுக்கும் மைக்ரேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா அந்த 3rd பாயிண்டில் பாருங்கள். இந்த மைக்ரேஷன் வந்து மக்கள் ஒவ்வொரு ரீஜன் இன்னொரு ரீஜனுக்கு போகிறனால இந்த குழந்தைங்களுடைய இந்த ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக பார்க்க முடியல. லைக் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒர்க்குக்காக இல்லை ஆந்திராக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ வராங்க. ஸோ மைக்ரேட் ஆகி வராங்க. இங்கே என்னென்னா கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் த லைஃப் வந்து அவங்க ஒரே இடத்துல இருக்க போகிறது, தே வில் பி மைக்ரேட்டிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். இந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு வந்து சரியான டேட்டாஸ் அப்படிங்கிறது கிடைக்காது. ஒரு நியூட்ரிஷனல் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வேக்சினேஷன் ஸ்கெடியூலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் ப்ராப்பராக மானிட்டர் பண்ண முடியாது இல்லையா. அதனால் இந்த மல்நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அந்த லிங்க் பிட்வீன் மைக்ரேஷன் அண்ட் மல்நியூட்ரிஷன். ஏப்ரல் மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிவியர் அக்யூட் மல்நியூட்ரிஷன் அண்ட் மாடரேட் அக்யூட் மல்நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே பீக்கில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக இந்த குளிர்காலம் அந்த மழை காலத்தில் தான், அந்த மான்சூன் சீசனில் தான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே அதிகமாக உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் மல்நியூட்ரிஷன் அப்போது இல்லாமல் ஏப்ரலில் அதிகமாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறவங்க பார்க்க வரப்போ தான் என்ன தெரிஞ்சிருக்கா, இந்த மைக்ரேஷன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருக்கும் அவங்களோட ரிப்போர்ட்ஸில் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 2018 வந்து யூனிசெஃப் ஒரு ஸ்டடி வந்து பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபல் டிஸ்ட்ரிக்டில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சில்ட்ரனுடைய இந்த மல்நியூட்ரிஷன், அண்ட் ஸோ அந்த சாம் அண்ட் மேம் இருக்கு இல்லையா, சிவியர் அக்யூட் மல்நியூட்ரிஷன் அண்ட் மாடரேட் அக்யூட் மல்நியூட்ரிஷன், மைக்ரேஷனுக்கு முன்னாடி இருந்ததை விட மைக்ரேஷனுக்கு அப்புறம் சிவியர் அக்யூட் மல்நியூட்ரிஷன் அப்படிங்கிறது 4 times இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்டு மாடரேட் அக்யூட் மல்நியூட்ரிஷன் அப்படிங்கிறது 2 times இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மைக்ரேஷனுக்கு அப்புறம் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து 2018 யூனிசெஃப் ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் மைக்ரேட்டுக்கு ஆகிறதுக்கு என்ன காரணம், நம்ம ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த ட்ரைபல் டிஸ்ட்ரிக்டில் லேக் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு வந்து சரியான வாய்ப்புகள், வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. அண்டு இஷ்யூஸ் வித் தி ஃபாரஸ்ட் ரைட்ஸ் அந்த லேக் ஆஃப் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், இந்த காரணங்களால் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் மைக்ரேட்டிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிட்டிஸ்க்கோ இல்லை மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்க்கோ போகிறப்போ அவங்களுக்கு ஒரு கேரண்டீடு இன்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து மக்கள் மைக்ரேட் ஆகி அதிகமாக மைக்ரேட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It stood out that in a nutrition service, the lack of migration data inflated the denominator. So, inflated the number of children being measured, especially because new births kept adding to it, leading to the data that did not accurately given. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரேஷனால் என்ன ஆகுதுன்னா, ஒன்று சில்ட்ரனோட மல்நியூட்ரிஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இன்னொரு ஒரு சில விஷயங்களும் இருக்குது. நம்பர் ஆஃப் பர்த்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் கீப் ஆன் இன்க்ரீஸிங் இல்லையா. இந்த இஷ்யூஸ்னால இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்னால ப்ராப்பரான டேட்டாஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி மைக்ரேட் ஆகிறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வருது. ஃபஸ்ட்டு வந்து நோ ப்ராப்பர் டேட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நம்மளால் ப்ராப்பராக மானிட்டர் பண்ண முடியல. இது வந்து ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து வேக்சினேஷன் ஸ்கெடியூல். இப்போ ஒரு ஊரில் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் எங்கே பிறக்கிறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் தே வில் பி கிவன் அ வேக்சினேஷன் ஸ்கெடியூல். அதை வந்து மைக்ரேஷனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஸ்கெடியூல் எந்த டைமில் ஒரு 5 வயசில் வேக்சினேஷன் போடணும் அப்படின்னா அந்த 5 வயசில் அவங்களால போக முடியல. பிகாஸ் வேறு இடத்துக்கு அந்த டைமில் மைக்ரேட் ஆகிடுறாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு அந்த இம்யூனிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. அதனாலேயும் வந்து மல்நியூட்ரிஷன் ஒரு சில டைம்ஸ் வருது. அண்ட் இம்பேக்ட்ஸ் ஆஃப் தி நியூட்ரிஷனல் ஸ்கீம். இப்போ நம்ம ஒரு ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், இந்த நியூட்ரிஷனல் ரிலேட்டட் ஸ்கீம், இந்த போஷன் அபியான், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப தேர் வில் பி சம் ஸ்பெசிஃபிக் டேட்டா. இப்போ மைக்ரேட் ஆகிறப்ப என்னென்னா அந்த டேட்டாஸ் சரியாக இருக்கிறதில்ல. ஸோ அல்டிமேட்லி அந்த ஸ்கீம் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3 தான் வந்து இந்த மைக்ரேஷனால் இருக்கக்கூடிய இஷ்யூஸாக இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொர்கு ட்ரைபல் பாப்புலேஷன் டிஸ்ட்ரெஸ் மைக்ரேட்டிங் என்ன ப்ரீடாமினன்ட்லி மராத்தி பெல்ட். ஸோ இது வந்து இந்த ட்ரைபல் பாப்புலேஷன் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கிறதுக்காக இதை ஹைலைட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்னென்னா மைக்ரேஷனால் மல்நியூட்ரிஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான 3 ரீசன்ஸ் என்னென்ன. நெக்ஸ்ட் ஹவு தி ரூபி வில் ஒர்க். இந்த ஆர்டிக்கல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். பிகாஸ் ரூபி வந்து நேத்திலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா நம்மளோட சென்ட்ரல் பேங்க். அதனால் இந்த ரூபி பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் டிஜிட்டல் ருப்பி ஆர் சிபிடிசி? சிபிடிசினா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இது வந்து இட் இஸ் a லீகல் டெண்டர் issued by the RBI in a digital form. It is same as that of fiat currency. ஸோ ஃபியட் கரன்சினா நம்ம ஊரில் இருக்குல்ல, இந்தியாவில் ருப்பி இருக்குது, அந்த யூஎஸில் டாலர் இருக்குது, இதுதான் வந்து ஃபியட் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து டிஜிட்டல் ருப்பியும் வந்து ஒன்று தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடிசி will appear as a liability on the RBI's balance sheet. சிபிடிசி அப்படிங்கிறது ஆர்பிஐயோட லைபிலிட்டியில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. A token CBDC is a bearer instrument like a banknote, meaning whoever holds the token at a given point in time will be presumed to own them. ஸோ ஒரு டோக்கன் சிபிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு பியரர் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக சொல்கிறாங்க. இப்போ அப்படிங்கிற பர்சன் கிட்ட வந்து அந்த டோக்கன் இருக்குது அப்படின்னா அந்த டோக்கனுக்கான அந்த டிஜிட்டல் கரன்சி அவருடையது, அவருக்கான ஹீ ஓன்ஸ் தட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஹவ் இஸ் ஆர்பிஐ இன்ட்ரடியூசிங் த சிபிடிசி? இதை பார்த்தீங்கன்னா இனிஷியலாக எல்லா ரீஜன்லையும் வந்து ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணலை, ஒரு பைலட் ஸ்கீமாக தான் ஒரு சில ரீஜன்ஸில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 பேங்க்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் முக்கியமான சிட்டிஸ் இருக்குது இல்லையா, மும்பை, டெல்லி, பெங்களூரு, இந்த ரீஜனில் தான் வந்து இந்த சிபிடிசியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ த பைலட் வில் ஒர்க் இன் அ க்ளோஸ்டு யூசர் குரூப் கம்ப்ரைசிங் பார்ட்டிசிபேட்டிங் customers and merchants. Select customers from the selected cities will get CBDC wallets. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில செலக்டட் கஸ்டமர்ஸ் ஃப்ரம் செலக்டட் சிட்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த சிபிடிசி வாலெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் ஆர்பிஐ இஸ் வாட்சிங் க்ளோஸ்லி அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஹவு கேன் அன் இண்டிவிஜுவல் யூஸ் தி இ-ருப்பி? ஸோ இ-ருப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் த சேம் அஸ் தி பேப்பர் கரன்சி, ஜஸ்ட் ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குது, அவ்வளோதான் வந்து இதோட டிஃப்ரென்ஸு. அண்ட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி இன்டர்மீடியரிஸ், தட் இஸ் பேங்க்ஸ். ஸோ ஆர்பிஐலேருந்து பேங்க்ஸ்க்கு வரும், அல்டிமேட்லி பணம் வந்து எப்படி பேங்க்கு வந்து அப்புறம் நமக்கு வருது இல்லையா, அதே மாதிரி பேங்க்ஸ் கிட்டேருந்து நமக்கு இந்த டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறது வருது. இந்த டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எய்தர் பர்சன் டு பர்சன் ஆர் பர்சன் டு மெர்ச்சன்ட் ஆர் பிடிஎம் டிரான்சாக்ஷன், ஜஸ்ட் ஷாப்பிங். அண்ட் தென் தேர் வில் பி QR கோட்ஸ் வித் தி மெர்ச்சன்ட் லொக்கேஷன். ஸோ இப்போ இந்த ஆன்லைனில் இந்த மாதிரி டிஜிட்டல் ஷாப்பிங்லாம் பண்ணோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா QR கோட்ஸ் வந்து இருக்கும், அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A user will be able to withdraw digital tokens from the banks in the same way as she can currently withdraw physical cash. ஸோ ஒரு ஃபிசிக்கல் கேஷை வந்து நம்ம எப்படி பேங்க்லேருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த டிஜிட்டல் டோக்கன்ஸையும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஜிட்டல் டோக்கன்ஸ்னால் அவங்களோட பர்டிகுலர் டிஜிட்டல் வாலெட்டில் வந்து இருக்கும். இப்போ நம்ம அந்த பேடிஎம் வாலெட் இருக்குது இல்லையா, நம்ம பேங்க்லேருந்து பேடிஎம் வாலெட்டுக்கு அனுப்பிட்டு அண்ட் தென் அகெயின் we are using it from the பேடிஎம். ஸோ அதே மாதிரி தான் இந்த டிஜிட்டல் டோக்கன்ஸ் வந்து இந்த வாலெட்டுக்கு வந்து வந்துடும் அண்ட் அல்டிமேட்லி we will be using. How is this different from other wallets? இது வந்து மற்ற வாலெட்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ஹேஸ் நாட் ஃபிக்ஸ்ட் எனி லிமிட் ஆன் ஹோல்டிங் டிஜிட்டல் ருப்பீஸ் இன் தி வாலெட்ஸ். ஸோ இந்த மற்ற ஒரு சில வாலெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு தான் இருக்கும்னு ஒரு ஃபிக்ஸட் கேப் வந்து இருக்கும். ஆனால் வந்து இதில் எந்த ஒரு லிமிட்டும் வந்து கிடையாது. The RBI has not fixed any limit on holding digital rupees in the wallets. Digital rupee transaction above 2 lakhs are likely to be reported for tax matters. அண்ட் 2 லட்சத்துக்கு மேலே வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டேக்ஸ்க்கு லயபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட், பிகாஸ் இதுக்கு வந்து இந்த வாலெட்டுக்கு நோ ஃபிக்ஸட் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் இ-ருப்பி? ஸோ இ-ருப்பியில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீட்டைல் இ-ருப்பி, இன்னொன்று வந்து ஹோல்சேல் இ-ருப்பி. ஸோ ரீட்டைல் இ-ருப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டிசன், ஸோ யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஷாப்பிங்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரீட்டைல் மார்க்கெட்டில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இந்த ஹோல்சேல் சிபிடிசி அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள கீ டிஃப்ரென்ஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இஸ் கிவன் டு தி ஹோல்சேல் சிபிடிசி. இதை வந்து ஒரு சில ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டி செக்மெண்ட் அண்ட் இன்டர் பேங்க் மார்க்கெட், அவங்க தான் யூஸ் பண்ண முடியும். நார்மல் சிட்டிசன்ஸ்னால இந்த ஹோல்சேல் சிபிடிசியை யூஸ் பண்ண முடியாது. ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் தான் இதோட கீ பாயிண்ட். ஸோ வாட் வாஸ் தி நீட் டு இன்ட்ரடியூஸ் த இ-ருப்பி? இந்த இ-ருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான நீட் என்ன இருக்குது? ஸோ நம்ம இந்தியா வந்து $1 trillion டிஜிட்டல் எக்கானமி அச்சீவ் பண்ணால் இந்த இ-ருப்பி அப்படிங்கிறது ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஃபேக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ருப்பி அப்படிங்கிறது ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட் அண்ட் எஃபிஷியன்ட் டெக்னாலஜியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேஸில் இருக்கக்கூடிய அந்த டிபெண்டன்சி வந்து குறைக்கிது அண்டு டிரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ செட்டில்மெண்ட் ரிஸ்க் இஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். இப்போ ரியல் டைம் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ் குளோபலைசேஷன் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் இ-ருப்பி. ஸோ அந்த முன்னாடி இருக்க அந்த டிரான்ஸ்பரன்சி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பெனிஃபிட்ஸில். நெக்ஸ்ட், ஹவு சிபிடிசி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிரிப்டோ கரன்சி. இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், பிகாஸ் நம்ம டிஜிட்டல் ருப்பியாக வந்து யூஸ் பண்ணுறோம். இதுக்கும் கிரிப்டோ கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ ஃபஸ்ட் வந்து பிட்காயின் என்ன மாதிரின்னு பார்த்துடலாம். கிரிப்டோ கரன்சியான பிட்காயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த பிட்காயினுக்கு வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது கிடையாது. பிட்காயின் வேல்யூ வந்து குறையவும் செய்யும் அண்ட் தென் அதிகமாகவும் செய்யும். ஸோ இட் டஸ் நாட் ஹேவ் எனி இன்ட்ரென்சிக் வேல்யூ அண்ட் இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் எனி லைபிலிட்டி. ஸோ எந்த ஒரு பர்சனோடைய டெப்ட் ஆர் லைபிலிட்டியில் வந்து இதில் வந்து காமிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் நாட் பேக்டு பை எனி சென்ட்ரல் பேங்க். அது எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்னாலே வந்து பேக் பண்ணப்படலை. ஸோ இது மூணும் தான் வந்து பிட்காயின்ஸ் பற்றினது. ஆனால் இதுக்கான ப்ராப்பர் இஷ்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து கிடையாது பிட்காயின்ஸை பொறுத்தவரையிலும். வேறஸ் இந்த ஈருப்பியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ இன்ட்ரென்சிக் வேல்யூ. நம்ம ஃபியட் கரன்சிக்கு என்ன வேல்யூ இருக்கோ, நம்ம ₹1 வந்து கையில் காயின் கொடுக்குறதுக்கும் டிஜிட்டல் ருப்பி ₹1 கொடுக்குறதுக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்குது. அது வந்து மாறாது. அண்ட் தென் இதோட இஷ்யூவர் யார்? ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இட் இஸ் பேக்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். அட் த சேம் டைம் தே ஆர் தி இஷ்யூவர். அண்டு மூணாவது இட் வில் பி மென்ஷன்ட் இன் தி லைபிலிட்டி ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வேறு கிரிப்டோ கரன்சிஸ் ஆர் நாட் மென்ஷன்ட் இன் எனி டெப்ட் ஆர் லைபிலிட்டி அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இதான் வந்து கீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தி டிஜிட்டல் ருப்பி அண்ட் த பிட்காயின் ஆர் கிரிப்டோ கரன்சிஸ் ஜெனரலிஸ்டிக்காக. இந்த டிஜிட்டல் ருப்பி வந்து யூஸ் பண்ணுறது ஆஃப்லைன் மோடில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு இண்டிகேஷனும் வந்து இப்போ வரைக்கும் ஆர்பிஐ சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆஃப்லைனில் கொண்டு வரது ஒரு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா டபுள் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஆஃப்லைன் மூலம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம ஆன்லைனில் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ₹1 ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆல்ஸ் ₹1 நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ரியல் டைமில். ஆனால் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஸோ அதனால் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் டபுள் ஸ்பெண்டிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Because it will be technically possible to use a CBDC unit more than once without updating the common ledger of CBDC. இது வந்து important point. Is it vulnerable to cyber attacks? கண்டிப்பாக வந்து vulnerable to cyber attacks. ஏன்னா இது வந்து டிஜிட்டலில் வருது இல்லையா. ஸோ CBDC ecosystems may be similar risk for cyber attacks as existing payment system. ஸோ எல்லா பேமெண்ட் சிஸ்டமும் எந்த மாதிரி வல்னரபுளாக இருக்கோ இதுவும் வந்து வல்னரபுள் தான். பட் இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக RBI is taking many steps அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த ருப்பி வந்து என்னென்னு பார்த்தோம். அதில் என்ன டைப்ஸ் இருக்குது. ஸோ ரீட்டெயில் டைப் இருக்குது அண்ட் தென் ஹோல்சேல் டைப் அப்படிங்கிறது இருக்குது. இதை இப்போதைக்கு எவ்வளோ வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, முக்கியமான சிட்டிஸில் ஒரு குறிப்பிட்ட கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டிஜிட்டல் கரன்சியை யூஸ் பண்ணுறதுக்கான கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் ருப்பிக்கும் கிரிப்டோ கரன்சிக்குமான கீ டிஃப்ரென்சஸ் என்னென்ன, அப்புறம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பாயிண்ட்ஸில் இதை ஆஃப்லைன் மோடில் கொண்டு வருவாங்களா இல்லையா, இன்கேஸ் ஆஃப்லைன் மோடில் கொண்டு வந்தால் வாட் இஸ் த ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி வெதர் இட் இஸ் வல்னரபிள் டு சைபர் அட்டாக்ஸ் ஆர் நாட். டெஃபினெட்லி இட் இஸ் வல்னரபிள், பட் த ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் ஹேஸ் டு பி இம்ப்ரூவ்ட். ஸோ நிறைய ரஷ்யன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா கொழும்பு இருக்கு இல்லையா, அந்த ரீஜனுக்கு வந்து வெல்னஸ்க்காக வந்து போவாங்க. அங்கே வந்து ஆயுர்வேதா அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக ரஷ்யனோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெஸ்டினேஷன்ஸ் வந்து கொழும்புவாக இருந்துகிட்ருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலுமே கேரளாவில் இந்த ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கேரளாவில் வந்து நிறைய சித்தா ஆயுர்வேதா அவங்களுடைய ஃபேமஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ரஷ்யா வந்து நம்ம இந்தியாவை ஒன் ஆஃப் தி டாப் 5 ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸில் ப்ரமோட் பண்ணனால ட்ராவல் அண்ட் என்கேஜ்மெண்ட், ட்ரேட் என்கேஜ்மெண்ட்டை ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காங்க. அல்டிமேட்லி கேரளாவுக்கு இதனால் அதிக பொட்டென்ஷியல் இருக்குது ரஷ்யன் டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்சோ த கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ டூரிசம் வில் ஃபர்தர் இன்க்ரீஸ் பிட்வீன் தி என்கேஜ்மெண்ட் ஆஃப் தி பீப்புள் இன் 2 places. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி இந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட்டு பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ரீநகர் டு தோலாவிரா டு பூரி G20 லோகோ எலிமினேட்ஸ் 100 மானுமெண்ட்ஸ். ஸோ நம்ம G20 பிரசிடென்சியை வந்து தெரிவிக்கிற விதமாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, G20 லோகோ இருக்கு இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட்டு மானுமெண்ட் சைட்டில் வந்து அதை இலுமினேட் பண்ணியிருந்தாங்க. இந்த லைட் போட்டிருப்பாங்க இல்லையா, அதான் சொல்லியிருப்பாங்க. இது எதுக்காக இந்த ஆர்டிகல் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மானுமெண்டல் பிளேசஸ்லாம் பற்றி டீட்டெயிலாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு சில ஒகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் சங்கராச்சாரியா டெம்பிள் இன் ஸ்ரீநகர், நாலந்தா ரூயின்ஸ் இன் பீகார், புராணா கிலா காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹுமாயூன்ஸ் டாம்ப் இன் டெல்லி, மொதேரா சன் டெம்பிள் அண்ட் தி ஏன்ஷியன்ட் தோலாவிரா சைட் இன் குஜராத், திப்பு சுல்தான் பேலஸ் பெங்களூரு, தி ஹெமிஸ் மானஸ்ட்ரி இன் லடாக், தி சோலா டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர் அண்ட் தி கொனார்க் சன் டெம்பிள் இன் பூரி. இந்த ரீஜன்ஸ்லாம் வந்து இலுமினேட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 மானுமெண்டல் சைட்ஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மானுமெண்டல் சைட்ஸ் பற்றினா ஒரு சின்ன ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்த்து. இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ரிலேட்டட் PYQ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க.
அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் இம்ப்ரவைஸ் பண்ணால் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், அக்டோபர் மேகசின்கான டிஸ்பிளே வீடியோ இருக்குது இல்லையா, அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. நீங்கள் அக்டோபர் மந்த் மேகசின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணு அப்படின்னா முன்னாடி வந்து அந்த சாம்பிள் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன்.